வணக்கம். இது த வெடவியாச ஆர்கைவ்ஸ். காலத்தால் மறக்கப்பட்ட ரகசியங்களையும் சொல்லப்படாத உண்மைகளையும் தேடிச் செல்லும் ஒரு ஆவணப் பயணம். இதிகாசங்கள், வரலாறு மற்றும் மர்மங்கள் என அனைத்து வகை கதைகளையும் ஒலி வடிவில் வழங்கும் உங்களின் டிஜிட்டல் நூலகம் இது. நீங்கள் ஒரு தீவிர கதை பிரியர் என்றால் இப்போதே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இன்று நமது ஆவணக் காப்பகத்திலிருந்து ஒரு இருண்ட பக்கத்தை புரட்டப் போகிறோம். இது கற்பனைக்கும் எட்டாத ஒரு திகில் அனுபவம். த டாக் ஃபைல்ஸ் வரிசையில் இன்று நாம் காணப்போகும் கதை உங்கள் தூக்கத்தை தொலைக்கலாம். விளக்குகளை அணைத்து விடுங்கள். இதோ இன்றைய திகில் ஆவணம் உங்களுக்காக. கோயம்புத்தூரின் வடக்கு பகுதியில் ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீடு ஒரு ஏக்கர் நிலத்தில். வேலி இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள யாரும் சாதாரணமா உள்ள போயிருக்க மாட்டாங்க. அந்த வீட்டை கட்டியது பணம் மட்டும் இல்ல, மௌனமும் மறைப்பும் மரணமும். அரவிந்த் அந்த வீட்டின் சொந்தக்காரர். நகரத்தில் அவனை தெரியாதவர் இல்லை. வெற்றி, பணம், மரியாதை, செல்ஃப் மேட் மேன் என்று எல்லோரும் சொல்வாங்க. ஆனா அவன் மேலே ஏறின ஒவ்வொரு படியிலும் ஒருவன் கீழே விழுந்திருக்கான். சில பேர் ஆக்சிடென்ட், சில பேர் தற்கொலை. ஒருவன் எங்கே போனான்னு யாருக்கும் தெரியாது. அரவிந்த் மட்டும் அனைத்தையும் ஞாபகம் வைத்திருந்தான். ஒரு நாள் மட்டும் அந்த வீடு முழுக்க காலியாகும். ஆடி அமாவாசை. அந்த இரவு அரவிந்த் தனியாதான் இருப்பான். அவனுக்கு தெரியும், இது பயம் வர்ற இரவு இல்லை, இது தீர்ப்பு வர்ற இரவு. இரவு 11:58. அவன் வீட்டு பூஜை அறையில் இருக்கிறான். பூஜை அறையின் தரையில் படுக்கிறான். அவனால நகர முடியல. ஏனென்றால் இங்க தூக்கம் வராது. இரவு 12 மணி. பழைய வெண்கல மணி ஒரு தடவை அடிக்கும். அதுக்கப்புறம் அரவிந்த் அவனுடைய உடலை இழக்கிறான். அவன் விழிச்சிருக்கான். ஆனா அவன் நகர முடியல. கை அசையல, கால் அசையல, வாய் திறக்கல. மூச்சு மட்டும் மெல்ல மெல்ல. இது தூக்கம் இல்ல, ஸ்லீப் பேரலிசிஸ். ஆனா இது நோய் இல்ல, இது தண்டனை. அவனுடைய மார்பில் ஒரு அழுத்தம். கனமில்ல, ஆனா அளவோடு. கொல்லாம. இந்த முறை பேய் குரல் இல்ல, அவனுக்கு தெரிந்த குரல்கள், அவன் அழித்த மனிதர்களின் குரல்கள். பாருங்க, அவ்வளவுதான். மணி மீண்டும் அடிக்குது. இந்த தடவை அரவிந்த் அவன் வாழ்க்கையை பார்க்கல. அவன் மற்றவர்களின் உடலுக்குள்ள போறான். ஒரு மனிதன் காருக்குள்ள மூச்சு திணறி செத்துக்கிட்டு இருக்கான். அவர்களின் கடைசி நிமிடம். உடல் கேட்காத தருணம். ஒவ்வொரு மணி அடிக்கும் போதும் ஒரு மரணம். ஒவ்வொரு மரணத்திலும் அவன் அந்த உடலுக்குள் பயம், வலி. நான் சாகக்கூடாதுன்னு தோன்றும் கடைசி வினாடி அவன் அதை முழுசா உணர்றான். அவன் கத்த முயற்சி செய்கிறான். வாய் நகராது. கண்ணீர் வந்தாலும் துடைக்க முடியாது. இரவு 1 மணி. அவன் அவனையே பார்க்கிறான். ஒரு பழைய நினைவு, ஒரு சூசைட் பிளான், ஒரு நாள் பயன்படுத்தலாம்னு வைத்திருந்த மரணம். அவன் அந்த நிமிஷத்தையும் உணர்றான்.
உடல் முதலில் கைவிடும், மனம் பின்னாடி அழும். ஆனா மரணம் வராது. ஒரு குரல், நீங்க அவங்கள சீக்கிரம் கொன்னீங்க, நீங்க மெதுவா செத்துட்டு இருக்கணும். அதிகாலை 3 மணி வீடு அவனை விடுதலை செய்யுது. ஆனா மன்னிக்கல. சில வருடங்களுக்கு பிறகு ஒரு சாலை ஓரம், கோயம்புத்தூரின் வடக்கு பகுதி, ஒரு ஆண் கிடக்கிறான், உயிரோட. ஆனா பெயர் இல்ல, அடையாளம் இல்ல, பேச முடியாது, நகர முடியாது. மருத்துவர்கள் சொல்றாங்க பிரெயின் ஆக்டிவ் தான், கொமா இல்ல. இரவு வந்ததும் அவன் உடல் மீண்டும் உறைஞ்சிடும். ஒவ்வொரு இரவும் அது தூக்கமில்லை, அது உறக்கம். ஒவ்வொரு இரவும் மரணம். அவன் செய்த மரணங்கள், அவன் செய்யாத மரணங்கள். வீடு இன்னும் அங்கேதான். ஆனா பூஜை அறையில் மணி இல்லை. அதுக்கு இப்ப தேவையில்லை. ஏனென்றால் தண்டனை இப்ப வீட்டுக்குள்ள இல்ல, சாலையில இருக்கு. அதனாலதான் கோயம்புத்தூர்ல மக்கள் சொல்றாங்க, அவன் செத்து போகல, அவன் யாரும் இல்லாதவன் ஆயிட்டான். தமிழ் பயங்கர கதைகள் இன்னும் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதைய இரவுல தனியா கேளுங்க.